ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிம்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, சிம்மம் அப்படின்னு சொன்னாலே கோபமான ராசிப்பா. இவங்க எப்போவுமே கோபமான முகத்தோட தான் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறது, யாருக்கோ ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தோற்றம் இருக்கும். உள்ளுக்குள்ளே இல்லைங்க, உண்மையாக பழகினவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப தன்மையானவங்க. கோபதாபங்கள் இருந்தாலுமே மற்றவங்களினுடைய மனசு நோகக்கூடாது அப்படின்னு மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல உயர்ந்த உள்ளம் படைச்சவங்க. குறிப்பாக மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தாலே இந்த சிம்மத்தால் தாங்கிக்க முடியாதுங்க. தாங்கிட்ட இருக்கிறது என்னவா இருந்தாலும் சரி அதை மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நான் தான் இதை கொடுத்தேன், என்னால் தான் நல்லா இருக்கீங்க அப்படின்னு எந்த ஒரு புகழுக்குமே பேருக்குமே இவங்க சொந்தக்காரங்களாக இருக்கவே மாட்டாங்க. இவங்க, நான் பச்சையாக சொல்கிறேங்க, இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உதவியால் உயர்ந்தவங்க நிறைய பேர் இருந்தாலுமே இவங்க ஒரு நாளும் என்னால் அவங்க இன்றைக்கி இருக்காங்க அப்படின்னு ஒரு நாளுமே சொல்லி இருக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் உதவி வாங்கிக்கிட்டவங்க கூட சொல்ல மாட்டாங்க. அதுக்கு இவங்க வந்து பெருசாக அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கவே மாட்டாங்க. அடப்போ, நல்லா இருக்கியா, நான் உதவி செஞ்சதுனால நீ நல்லா இருக்கப்பா, நான் உதவி செஞ்சேன், அதை நீ பயன்படுத்திக்கிட்ட. இவங்கிட்ட கேட்டாலும் இவங்கிட்ட இருந்து வரக்கூடிய பதில் இதுவாக தாங்க இருக்கும். இப்படி எதுக்குமே ஆசைப்படாத, யார்கிட்டையுமே புகழுக்கு மயங்காத, அன்புக்கு மட்டுமே அடிபணியக்கூடிய மரியாதை குணம் படைச்ச இன்னும் நிறைய புகழ் வந்துட்டு சிம்ம ராசிக்காரங்களுக்காக பாடிக்கிட்டே இருக்கலாங்க. ஏன்னா அதுக்கு தகுதியானவங்க தான் அவங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இனி வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, 30 வருஷத்துக்கு அப்புறமா அரியாசனத்தில் அமர போகிற சிம்மம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரங்க இது. அடப்போமா, ஆல்ரெடி கொடுத்து தான் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்கோம், இன்னும் என்னத்தை கொடுக்க சொல்கிற? கவலைப்படாதீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தா கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே இன்ன வரைக்கும் வாழ்க்கை வந்து நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. தனக்குன்னு எதுவுமே எடுத்து வைக்க மாட்டீங்க, தனக்குன்னு கணக்கு பார்க்க மாட்டீங்க. எல்லாருக்குமே அள்ளி கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்களா நீங்கள் இன்னும் அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெய்வங்கள் வந்து கொடுக்க போகிறாங்க. அது பணமழையாக இருக்க போகுதுங்க. தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறப்போகுது. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எதனால அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து கடவுளினுடைய அருள் புரிஞ்சு அவங்களினுடைய ஆசீர்வாதங்கள் புரிஞ்சு உங்களுக்கு இப்போ வந்து நடக்க போகுதுங்க. சொல்லுவாங்க இல்லையா, என்ன கிரகமோ தெரியல, என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சே அப்படின்னு பேசுகிறவங்க மத்தியில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உழைக்க தான் போகிறேன், கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு பழகிருச்சு, இவ்வளவுதான் கஷ்டமானு கேட்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பழகிருச்சு அப்படின்னு தானே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஸோ அந்த கஷ்டங்கள் காணாமல் போகுதுங்க. காரணம், திரிக்கிரக யோகம் ஒரு ராசியில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கையால் உங்களுக்கு யோகங்க. இந்த 3 கிரகங்களும் சாதாரணமான ஆட்கள் இல்லைங்க. இப்போது நம்ம வீட்டில் அப்பா அம்மா ஆல்ரெடி தெய்வங்கள் தான். அவங்க கூடவே சேர்ந்து நமக்கு விருப்பமான ஒரு தெய்வமும் வீட்டில் குடியிருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க 3 தெய்வங்களுக்கும் தனித்தனி குணாதிசயங்கள் இருக்கும். இந்த 3 தெய்வங்களும், அதாவது 3 கிரகங்களினுடைய சேர்க்கை உங்களுக்கு எந்தெந்த வகைகளில் எந்தெந்த விஷயங்களில் யோகமான பலனை கொடுக்க போகுது, அதை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் உலகிற்கே உணர்த்திய அவதாரம் நரசிம்மர் அவதாரம். நரசிம்மர் அப்படிங்கிறது என்னங்க, மனித உடலும் சிம்ம முகமும் உக்கிர வடிவம், இதுதான் நம்ம எல்லோருடைய நினைவுக்கும் வரும். ஆனால் பக்தர்கள் அழைச்சதும் அடுத்த நொடியே ஓடி வந்து அருள் செய்யக்கூடிய கருணாமூர்த்தி அப்படின்னு அது வந்து யாருக்குமே தெரியாமல் போயிடுதுங்க. இந்த நரசிம்மர் வழிபாட்டில் பலருக்குமே தெரியாத பல அரிய தகவல்கள் இருக்குங்க. அதுதான் ஆன்மீக தகவல்கள். அதுதான் இன்னைக்கு நம்ம சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதனால ஓம் நரசிம்ம பெருமானே போற்றி போற்றின்னு அந்த தெய்வத்தோட நாமத்தை 3 தடவை சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க மனதார நீங்க வேண்டிக்கோங்க.
கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னம்மா இவரை வழிபாடு செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்க போகுது? நான் முன்னாடியே சொன்னேன், மகாவிஷ்ணுவுடைய அவதாரங்கள்லேயே சக்தி வாய்ந்த அவதாரம்னு சொல்லியாச்சுங்க. எல்லா இடத்துலையும் இருப்பார். நம்ம கூப்பிட்ட குரலுக்கு சிறிதும் தாமதிக்காமல் வருவார் அப்படின்னு சொல்லிட்டேன். அதையும் தாண்டி நரசிம்மரை பொறுத்த வரைக்குங்க 74க்கும் அதிகமான ரூபங்களில் அருள்பாலிக்கக்கூடியவர். இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா 9 ரூபங்கள். உக்கிர நரசிம்மர், குரோத நரசிம்மர், வீர நரசிம்மர், விளம்பர நரசிம்மர், கோப நரசிம்மர், யோக நரசிம்மர், அகோர நரசிம்மர், சுதர்சன நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர். இந்த நரசிம்மர் அவதாரங்களில் 9 முக்கிய வடிவங்களை இப்போ நம்ம சொல்லியிருக்குங்க. இதில் யோக நரசிம்மர் பார்த்திங்கன்னா யோக நிலையிலையும், லக்ஷ்மி நரசிம்மர் அப்படிங்கிறது மகாலட்சுமி தனது மடியிலையும் அமர்ந்து வச்ச நிலையில் மட்டுமே சாந்த சுரூபமாக காட்சியளிப்பாங்க. மற்ற எல்லா வடிவத்திலையுமே உக்கிரமாக தாங்க காட்சியளிப்பார். இதனால் பெரும்பாலான நரசிம்மர் கோயிலில் வாழ்நாள் முழுவதுமே பிரம்மச்சாரியத்தை கண்டுபிடிக்கிறவங்க மட்டும்தான் இந்த தினசரி பூஜை செய்யறதுக்கு நியமிக்கப்பட்டுருவாங்க. அதுவே இந்த யோக நரசிம்மர் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில்களில் அப்படி ஒரு விதி கிடையாதுங்க. இப்போ இந்த லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டீங்க அப்படின்னா பயம், பக்தி, விடாமுயற்சி, அசைக்க முடியாத நம்பிக்கையோட வழிபாடு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பயத்தை நீக்கி சகல நன்மைகளையுமே இந்த நரசிம்மர் அருள்வாருங்க. குறிப்பாக யாரெல்லாம் வியாழக்கிழமைகளில் நரசிம்மர் முன்னாடி உட்காந்து நெய் விளக்கு ஏற்றி வச்சு மஞ்சள் நிற ஆடைகள் அணிஞ்சு வடக்கு நோக்கி அமர்ந்து ஓம் நரசிம்ம பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு பிரயாணம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பயம், கஷ்டங்கள் எல்லாமே நீங்குங்க. எந்த சூழ்நிலையிலையுமே மனசு அமைதியை இழக்காது. துன்பங்களும் சரி, கஷ்டங்களும் சரி உங்களை நெருங்கவே நெருங்காதுங்க. அதற்கு மாறாக அமைதி கிடைக்கும். அப்படியே அமைதி கிடைக்குங்க. செல்வ வளம் பெருகும். நிம்மதியாக இருப்பீங்க. எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் பிறக்கும். இது மட்டும் இல்லைங்க, இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தொடர்ந்து யாரெல்லாம் உச்சரிச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரீங்களோ தீராத கடன் தீருங்க. தீர்க்கவே முடியாத பிரச்சனை கூட தீர்ந்து போகும். நெருக்கடியான கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு உன்னதமான தெய்வத்தை வணங்கி நம்ம இதை கேட்கலாங்க. இவ்வளவு நேரம் லக்ஷ்மி நரசிம்மரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அவரை வழிபாடு செய்கிறதன் காரணமாக நமக்கு எந்த மாதிரியான நன்மைகள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு இவர் தாங்க உயர்ந்த உகந்த கடவுள். எப்போவுமே கோபப்பட மாட்டீங்க. எப்பயாவது கோபப்படுவீங்க. அந்த கோபத்துக்கும் அர்த்தம் இருக்குங்க. அந்த கோபத்துக்குள்ள பலாயிரக்கணக்கான நியாயம் இருக்கும். புரிஞ்சுக்காதவங்களுக்கு தான் நீங்கள் கோபக்காரங்க. புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு உண்மையை பேசலாம், ஒதுங்கி நிற்கலாம் அப்படின்னு அவன் கரெக்டாக நடந்துட்டுருக்கான், நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத உணர்ந்து நிற்பாங்க. ஸோ இப்படி எல்லாருமே உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் உங்ககிட்ட உண்மை இருக்குது, உழைப்பு இருக்குது. நீங்கள் வேண்டாமலேயே, நீங்கள் விரும்பாமலேயே லக்ஷ்மி நரசிம்மரினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடச்சிருக்குங்க. அதனால தான் இன்னும் உங்களினுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் வருதா, கட்டாயம் அதை விலக்கி கொள்ள இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. கஷ்டமும் நஷ்டமும் இருக்கா, பயம் இருக்கா, பதட்டம் இருக்கா, கடன் பிரச்சனை இருக்கா, நோய் நொடிகள் சொல்லி இருக்கா, எல்லாமே உங்களை விட்டு விலகணுமா, இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறேங்க. ஓகேங்களா? அதாவது நமக்கே தெரியும் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்மளை சுற்றி தான் இருக்குது அப்படின்னு. சிம்மராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை நிலை இந்த அளவுக்கு கஷ்டத்தில் போகிறதுக்கு நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யாததும் ஒரு காரணமாக இருக்கலாங்க. ஸோ இவரை வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கை வளமாக மாற்றிக்கோங்க. அந்த மாதிரி விஷயங்களை செய்யலாங்க. இப்போ 30 வருஷத்துக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய இந்த யோகத்தால் உங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுது? அரசியல் அதிகார தோரணமாக இருக்கணும், அரசியலில் இருக்கணும் அப்படின்னா இவருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கணுங்க. சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் எல்லா துறைகள்லையுமே முன்னேற்றத்தையும் செழிப்பையும் அனுபவிக்க போகிறீங்க. குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடனான நெருக்கம் அதிகமாக போகுது. உங்களினுடைய உணர்வுகள் எல்லாமே பலப்பட போகுது. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க. கோபமாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், ஸோ அந்த விஷயத்தில் பலப்படம் செய்ய போகிறீங்க. சமூகத்தில் உங்களினுடைய இமேஜ் அப்படிங்கிறது மேம்பட போகுதுங்க. இதன் விளைவாக மரியாதைக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. மொத்தத்தில்
உங்களினுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தம், தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருமே உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க. நிதி ரீதியாக வெற்றி, பணத்தை சேமிக்கிறதுலையுமே நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. இந்த சேமிப்பு உங்களினுடைய எதிர்காலத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கும். தனிப்பட்ட மற்றும் வணிக நோக்கங்களுக்காக நீண்ட தூர பயணம் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களினுடைய பல நாள் லட்சியங்கள் எல்லாமே இப்போ நிறைவேற போகுதுங்க. கண்டிப்பாக உங்களினுடைய பல்வேறு துறையில் வெற்றிகள் குவிய போகுது. உங்களுடைய முயற்சிகளும் சரி, உங்களுடைய திறமைகளும் சரி அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். ஆக மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை ரொம்ப வாழ்வாக நல்ல வசந்தமாக இருக்க போகுது அப்படின்னு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. உலகெங்கும் உள்ள ஆண்டவனுக்கு அடிமையான அன்புக்கும் பண்புக்கும் உரித்தான சிம்ம ராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் இனிமேல் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. உங்களுக்கு என்னோட கோடான கோடி வணக்கங்க. சிம்ம ராசி, உங்களுக்கு இப்போது என்ன தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்குன்னு தெரியாமல் இருக்கீங்க. 2025 நம்ம படாத கஷ்டம் இல்லை. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிட்டு தடுமாறி 2026 அடி எடுத்து வச்சிட்டோங்க. இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது? ஏதாவது கொஞ்சமாவது நமக்கு நல்லது நடக்குமா? ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஆசைப்பட்டது நடந்துராதா? இந்த வருஷமாவது கொஞ்சம் நம்மளோட சிரிப்புக்கு வழி இருக்கா? நிம்மதிக்கு வழி இருக்கா? கடன் பிரச்சனை தீருமா? திருமணம் கைகூடுமா? குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? நல்ல வேலை கிடைக்குமா? வீடு கட்டுவோமா? இந்த கேஸ் முடியுமா? இப்படி எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க, இல்லையா? ஸோ அந்த எண்ணங்களுக்கும் அந்த ஏக்கங்களுக்கும் தகுந்தது போல் எண்ணியது எல்லாமே இனிதான் நடக்க போகுதுங்க. அதோட எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இறைவனோட அருளால் நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக கைகூடி வருங்க. கவலைப்படாதீங்க. இந்த 2025 உங்களோட கண்ணீர் காணாமல் போக போகுது. எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டாங்க. 2026 நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல காலமாக தான் இருக்க போகுது. ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம், உங்களுக்கு விடிவு காலமும் பிறக்குதுங்க. புரியுதுங்களா? இப்போது சூரிய பகவானை ராசிநாதனாக கொண்டவங்க நீங்கள். என்னதான் உங்கள் அதிபதி உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்தாலும் நாங்கள் ஜோதிட ரீதியாக பாதி அசுப கிரகம் தான் சொல்லுவோம். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உயர்வை கொடுத்தாலும் சில நேரங்களில் கை கட்டி நிற்கிறாருங்க. அதாவது நம்மளோட அப்பா மாதிரிங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி அப்படிங்கிறது அப்பா மாதிரி. சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு எப்படி வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாகவே ஒரு மனுஷன் நல்ல அதிகார தோரணையோடு இருக்கணும் அப்படின்னா அரசியல்வாதியாக இருக்கணும், அரசாங்க அதிகாரியாக இருக்கணும், பேர் புகழில் பட்டம் பதவியெல்லாம் வரணும் அப்படின்னா சூரிய பகவானினோட அனுகிரகம் தேவைங்க. ஆனால் அவர் அதிபதியாக கொண்டாடக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க அப்படி தான் இருக்காங்களா அப்படின்னா பெரிய ஒரு 0 தாங்க வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இவங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பிரகாசமாக வரக்கூடிய நேரங்களில் மற்றவங்களினுடைய பாதிப்பு தடுக்குதுங்க. இப்போ குறிப்பாக சனி பகவான் உங்களுக்கு ராகு கேது பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ நம்ம அப்பா இருக்காரு அப்படின்னா நம்ம கேட்டதை வாங்கி கொடுக்கறதுக்கு தாமதப்படுத்துகிற மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்பா நம்மளை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரே நமக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்பா கிட்ட அந்த ஒரு பொருளாதாரம் இருக்கா?
நமக்கு தெரியாதுல்ல. ஆனால் அவருக்கு ஆசை தான் பிள்ளைங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இல்லையா? அந்த மாதிரி தாங்க உங்களினுடைய அதிபதி சூரிய பகவானுக்கும் உங்களை பெருசாக வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஆனால் ராகு, கேது, சனி பகவான் எல்லாமே இப்போ அவரை மறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அட என்னம்மா நீ 1000 கண்கள் மறைச்சாலுமே 1000 கைகள் மறைச்சாலுமே ஆதவன் மறையறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது சூரிய பகவானை அவரோட நல்லது செய்ய வேண்டியது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சனி பகவானினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா? இதுதான் மேட்ரு. இப்போது நீங்கள் இருந்தாலுமே இப்போ வாயால் சொல்லிட்டோமா அப்போ எனக்கு 2026 அவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லைங்க. இதுக்கு முன்னாடி 2025 முழுசாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்துக்குமே உங்களினுடைய அதிபதி சப்போர்ட் பண்ணதுக்கு காரணம் இதுதாங்க, புரிஞ்சுக்கோங்க. ஆனால் 2026 அப்படி இல்லை. கேப் கிடச்சா போதும் கூந்தரலாம்ப்பா அப்படின்னு போல் சனி பகவானும் ராகுவினுடைய பாதிப்பும் கொஞ்சம் உங்களுக்கு தளர்வாகுது. இதனால உங்களினுடைய அதிபதி பிரகாசமாக உங்களை ஒளிர செய்ய போகிறாரு. உங்களுக்கான வாய்ப்புகளை வச்சுக்க அப்படின்னு கொடுக்க போகிறாருங்க. அதை கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கணும். அதுதான் இப்போ என்ன ஏதுன்னு தெளிவாக பார்க்கலாங்க. பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்க முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க. சரியோ தப்போ நான் தொடங்கிட்டேன், அதை நான் செஞ்சு முடிக்கிறேன், செஞ்ச தப்பை கூட சரி செய்யக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்குது. அதில் முதன்மையானது இந்த சிம்ம ராசி. அதே மாதிரி இவங்களை யாராவது ஒருத்தவங்க நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல்கள். அதே மாதிரி ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா புளியங்கொம்பு போல தாங்க. பிடிச்ச முயலுக்கு, அதாவது தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு மற்றவங்களுக்கு தோணும். ஆனால் அதில் 1000 அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்குங்க. அப்போ தான் பிடிவாதம் அந்த மாதிரி இருக்கும். விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு மற்றவங்க சொன்னாலுமே அது உண்மை கிடையாதுங்க. விட்டு கொடுக்கறதுலையும் மற்றவங்களை வாழ வைக்கிறதுலையும் இவங்க முதன்மையானவங்க. இவங்களினுடைய பெயருக்கு ஏற்றது போல சிங்கத்துக்கே உரித்தான கம்பீர தோற்றம் இருக்கும். இவங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கட்டும், இன்னல்களாக இருக்கட்டும், எதுவாக வேணால் இருக்கட்டும், எல்லாத்தையுமே தாங்கி கொண்டு செயல்படக்கூடிய மன உறுதி இவங்களுக்கு இயற்கையிலேயே இருக்குங்க. அதே வேளையில் தன்னை சார்ந்து ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்கள ஆதரித்து அன்பு காட்ட, இரக்கம் காட்ட இவங்க ஒரு நாளும் தயங்கவே மாட்டாங்க. இவங்க இரக்க குணத்தில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. இது தாங்க உண்மை. மற்றவங்க சொல்லலாம் சும்மா. அதே மாதிரி இவங்க வீண் வம்பு சண்டைக்கு போகவே மாட்டாங்க. ஆனால் வந்த சண்டையை விட மாட்டாங்க. எதிரிகளை ஊடுருவி கண்டறிஞ்சு தக்கப்படி நடந்து கொள்றதுல பண்பும் அறிவாற்றலும் செயலாற்றலும் கொண்டவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. என்ன கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்திக்கிட்டால் நம்ம இன்னும் சிறப்பாக இருக்கலாங்க. எதிரிங்க அப்படிங்கிற பேருக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணணுங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய உடல் நலமும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக வேணும் இல்லையா? அதனால் ஆரோக்கியத்தின் மேலே கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த வருஷம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வருஷமாக தாங்க தொடங்கியிருக்கு. இந்த 2026 உங்களினுடைய தன்னம்பிக்கை துளிர்விடும். எதையுமே முதல் முயற்சியிலேயே முடித்து காட்டக்கூடிய அளவுக்கு அமைப்புகள், சூழ்நிலைகள் சாதகமாக நிற்குது. இழந்த செல்வாக்க மீட்டெடுக்க போகிறீங்க. வேலை பார்க்குறீங்களா, உத்தியோகம் பார்க்குறீங்களா, பதவி உயர்வு தேடிக்கிட்டு வருங்க. சிலருக்கு அதிக சம்பளத்தோட புதிய வேலை அமையுங்க. சொன்ன சொல்ல தவறாத நீங்கள் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க. உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய ஒரு வருஷமாக அமைய போகுதுங்க. சொல்ல தவறாத நீங்கள் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கப்போ 2026 பிறக்குது. இதனால் நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. நேர்மறை எண்ணங்களை நிறைய சந்திப்பீங்க. புதிய பொறுப்புகள், அதிகாரங்கள் எல்லாமே தேடி வரப்போகுது. இதோட
அதிர்ஷ்டங்கள் எல்லாமே தேடி வரப்போகுது. இதோட முதல் விஷயம், குடும்பம் நல்லா இருந்தால் இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி பொங்குங்க. சொல்லப்போனால் இந்த 2026 அதிசயம் ஒன்று நடக்க போகுது. இந்த 2026 அப்படிங்கிறதே நடக்காத ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. ஏன்னா இந்த வருஷத்தில் கிரகத்தினுடைய கோள்கள் எல்லாமே சாதகமான அமைப்பில் உட்கார்றாங்க. எந்த கோள்கள் அப்படின்னு பார்த்தோன்னா குரு பகவான், சனி பகவான், ராகு கேது, இந்த 4 கிரகங்கள் தான் இந்த வருஷத்தோட பலன்களையே நம்மளை கணிச்சு சொல்ல முடியுங்க. அந்த வகையில் தான் இந்த 4 கிரகங்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. சொல்ல போனால் ராஜயோகம்னு சொல்லலாங்க. எல்லா வருஷத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை பார்க்க முடியாது. இந்த வருஷத்தில் மட்டும்தான் இந்த ஒரு அதிசயம் நிகழப்போகுது. ஏன்னா அந்தந்த கிரகங்கள் அவங்களினுடைய நட்சத்திர